எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி தமிழ் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழி பணியாரம், கருப்பட்டி ஆப்பம். ரெண்டுக்குமே ஒரே மாவு தான். இப்போ மாவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் இது 4 தான் போட்டு ஊற வைக்கணும். இந்த டம்ளரில் தான் நான் எப்பயும் அளவு எடுப்பேன். இதில் 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி இது சரிசமமாக போட்டுட்டு ஒரு பெரிய ஸ்பூன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டம்ளர் போட்டால் 2 டம்ளர் கணக்கு வந்துடும் இல்லையா? இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் உளுந்து போடணும், ஒரு அரை ஸ்பூன் இந்த அளவு வெந்தயம் போடணும். இதுதான் அளவு. நான் இதெல்லாம் ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஆட்டிட்டு காலையில் புளிக்க வச்சுட்டு நான் காலையில் என்னன்னு காமிக்கிறேன். இப்போ மாவை வந்து நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று குழி பணியாரத்துக்கு, ஒன்று கருப்பட்டி ஆப்பத்துக்கு. இப்போ இந்த குழி பணியாரத்துக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சுவோம் இல்லையா? ஆப்பத்துக்கும் இதுக்கு வந்து காய்ச்சறதுக்கு மாவு நீங்கள் எந்த பதத்தில், இந்த அளவு கட்டியாக இருக்குன்னா ஒரு தோசை மாவு பதத்தில் இருந்தால் தான் ஆப்பம் பணியாரம்லாம் கரெக்டாக வரும். இப்போ நான் கொஞ்சம் இந்த அளவு ஆட்டியிருக்கேன் இல்லையா? இப்போ பாகு எடுக்கும்போது அதுக்கு ஏற்ற தண்ணி வச்சு நீங்கள் பாகு எடுங்க. இப்போ வந்து தண்ணியை வந்து கம்மியாக வச்சுட்டு கட்டியாக ஊற்றிட்டு பத்தலை கட்டியாக இருக்குதுன்னு நம்ம தண்ணி சேர்த்தோன்னா பணியாரம் டேஸ்ட் இருக்காது, ஆப்பமும் டேஸ்ட் இருக்காது. அதனால் பாகு எடுக்கும்போது நீங்கள் மாவு எந்த பதத்தில் ஆட்டியிருக்கீங்கன்னு கவனித்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து ஊற்றி பாகு எடுக்கணும். இப்போ பாகு எப்படி எடுக்கலான்னு நான் சொல்கிறேன். இப்போது பணியாரத்துக்கு வெல்லம், ஆப்பத்துக்கு கருப்பட்டி. பணியாரத்தில் தேங்காய் பூ 1 ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக தேங்காய் பூ. சுட்டு எடுக்கிறதுக்கு நெய், வாசத்துக்கு ஏலக்காய், இது மட்டும்தான். இப்போ பாகு எடுத்துடலாம். இப்போது பணியாரத்துக்கு வெல்லத்தை போட்டுக்கலாம். தண்ணி நான் வந்து கொஞ்சம் கட்டியாக ஆட்டி இருக்கிறதுனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கிறேன். இது வந்து பாகு பதம் எதுவும் இல்லை. வெல்லம் கரைஞ்சிச்சுன்னா நம்ம வடிகட்டி மாவில் கலந்து பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். வெல்லம் கரையட்டும். ஏலக்காய் தூள் போடுறேன் வாசத்துக்கு. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் நேரடியாக வந்து மாவுலையே வடிகட்டிக்கிறேன். போதும் இது. இப்போ கருப்பட்டி, ஆப்பத்துக்காக கருப்பட்டி போடுறேன். கருப்பட்டி கரையட்டும். இதில் வந்து ஏலக்காய்க்கு பதில் சுக்குத்தூள் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பம். இன்றைக்கி நான் ஏலக்காய் தூளே போட்டுக்கிறேன். இப்போ வந்து கருப்பட்டி கரையிறதுக்குள்ளே பணியார மாவை ரெடி பண்ணுவோம். பணியாரத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ போதும். போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. இதையும் நான் மாவில் லைட்டாக சேர்த்துடுறேன். இது போதும். இப்போ கருப்பட்டி மாவு ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டி போட்டு ஆப்ப மாவும் ரெடி ஆயிடுச்சு, பணியார மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருப்பட்டி ஆப்பமும் பணியாரமும் சுடலாம். இப்போ பணியாரக்கல் போட்டிருக்கேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது குழியில் நெய் விடலாம். நெய்யுக்கு பதில் நல்லெண்ணெய் விட்டு தான் சுடுவாங்க ஊர்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிச்சா நல்லெண்ணெயும் ஊற்றி சுட்டுக்கலாம். இப்போ பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் ஊற்றின உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ பணியாரத்தை திருப்பி போடலாம். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது, இன்னும் செவக்கலைன்னா கொஞ்சம் அடுப்பை தூண்டி விடுங்க. கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டிங்கன்னா இந்த இடம்லாம் நல்லா செவந்திருக்கும்.
பணியாரம் ரெடி ஆயிருச்சு, எடுத்துட்டேன். அடுத்து ஆப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஆப்பத்துக்கு கல் நல்லா சூடாயிருச்சு. ஆப்பம் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம திருப்பி போட தேவையில்லை, சின்ன சின்னதாக ஊற்றுங்க, அதான் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு நடுவுலையும் கொஞ்சமாக மேலே நெய் விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ ஆப்பம் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இது திருப்பி போட வேணாம். ஆப்பம் ரெடி. ஆப்பமும் பணியாரமும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.